ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம மேக்ஸ் எப்படி நம்ம படிக்கிறது, எப்படி அந்த டாபிக் வைஸாக எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயுமே சேம் சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸில் 15 கொஷின் ஆப்டிடியூட்லேயும், ரீசனிங்கில் 10 கொஷின், டோட்டலாக 25 கொஷின் மேக்ஸில் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். நம்ம டாபிக் வைஸு எப்படி நம்ம அந்த மேக்ஸ் டாப்பிக்கை அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் அதை நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் என்னோடய நோட்ஸு. ஃபஸ்ட்டு நான் நம்பர் சிஸ்டம் எடுத்திருக்கேன். நம்பர் சிஸ்டத்தில் முதல்ல நம்ம ஃபார்முலாஸ் தான் ஒரு டாபிக் எடுத்துக்கிறேங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அது என்னென்ன மாடலில் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாஸை நம்பர் சிஸ்டத்தில். நெக்ஸ்ட் நான் ஒரு மாடலாக இந்த மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் பேஸில் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏபிஜிபி, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை. இதில் நம்மளுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இதுலேயும் மெயினாக ஃபார்முலா தான். ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். அது வச்சு இதில் எல்லா மாடல்ஸும் கவர் ஆகிடும். பெருக்குத்தொடர் வரிசை அதே மாதிரி இதுலேயும் ஃபார்முலா. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின் கேட்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட்டில் வச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் டாபிக் வைஸ் அதில் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் புள்ளியியல். இதுலேருந்து கொஷின் கேட்குறது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஏன்னா இப்போது ரீசனிங்கில் வேணால் கேட்கலாம். இந்த வீச்சு, முகுடு இதெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க இப்போ இருக்கிற சிலபஸ் படி. நெக்ஸ்ட் நிகழ்தகவு. இது ரீசனிங் டாப்பிக்கில் கேட்கலாம். ஏன்னா இதில் பகடை இருக்குது, டைஸ் இருக்குது. அதுதான் டைஸ், பகடை இருக்குது. நெக்ஸ்ட் காயின்ஸ் இருக்குது. காயின்ஸ்னால் நாணயம். இதை வச்சு கொஷின் கேட்கலாம். அப்புறம் கார்ட்ஸ். இந்த கார்ட்ஸ் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. சீட்டுக்கட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எல்சிஎம், ஹெச்சிஎஃப். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 4 கொஷின் கேட்கலாம். இதில் இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுவும் இந்த மாடலில் கேட்டாங்கன்னா தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே நம்ம போடுற மெத்தட்லேயே போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மீதியின்றி வகுப்படுதல், மீதி இவ்வளோ கொடுத்து மீதி இவ்வளோ கொடுத்து வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறது, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தனி வட்டி, கூட்டு வட்டி. தனி வட்டியில் இருக்கிறது 2 ஃபார்முலா தான் இருக்கும். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இது மடங்கு பேஸில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அதுதான் அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத நான் மாடலுக்கு ஒரு சமமாக எழுதியிருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா 2-1, 3-3-1, 4-6-4-1 அப்படின்ற மெத்தட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஃபார்முலா மெத்தடில் போட்டுக்கலாம் நம்ம. அதே மாதிரி தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்து கேட்குவாங்க. அதுக்கு 2 ஃபார்முலா இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் மாடலுக்கு ஒரு சம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் விகிதம், விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதுலேயும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது மெயினாக. என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் 3ஆம் விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அந்த இடத்துல C=B²/A. அதுதான் 3ஆம் விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் அதே மாதிரி மாடல் கோர்ஸ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஏஜஸ்லேருந்து கொஷின் அப்புறம் கேட்குவாங்களான்னு சந்தேகம் தான். இப்போ இருக்கிற சிலபஸில் ஏஜஸ் வெளிப்படையாக இல்லை. ஆனால் இது ரேஷியோ கொடுத்துட்டு ஏஜ் கொடுத்துட்டு அப்படி ரேஷியோ மாடலில் கேட்கலாம். இல்லை ரீசனிங்கில் கேட்கலாம். ஆவரேஜ் சம்ஸ் இது ரீசனிங்கில் கேட்கலாம். அப்புறம் பர்சன்டேஜ், சதவீதம். இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இது நார்மலாக போடுற மெத்தடில் தான் போட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் சதவீதம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் ஃபார்முலாஸ் பார்த்துக்கணும். மெயினாக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஃபார்முலா தான்.
எந்த மாடல் எப்படி என்னன்றதை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இது 3 டைப்பில் கேட்கலாம். அதுக்குண்டான ஃபார்மில் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அது மாடலுக்கு ஒரு சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்கில் மெயினாக ஃபார்முலா ஃபஸ்ட்டு. இது ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும், அதுவும் நம்ம கம்பேரிஷன் பேஸில் இருக்கும் அந்த ஃபார்முலா. டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒருத்தர் ஒரு மாடலில் போடுவாங்க. நம்ம வந்து எஃபிஷியன்சி மாடல்லையும் போடலாம், எல்சிஎம் பேஸ்லேயும் போடலாம். இது எல்சிஎம் பேஸில் போட்டது. எஃபிஷியன்சிக்குன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் அந்த டைம் அண்ட் ஒர்க் கீழே இருக்கிற ஒரு மாடலுக்கும் ஒரு சம் பேஸில் எடுத்திருக்கேன். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எப்படி பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த மாடல் பார்த்துக்கணும். முக்கியமாக அது இந்த கொஷின் கேட்கலாம். அல்லது பேஸில் விமன்ஸு, அப்புறம் அளவியல் மென்சுரேஷன். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இதுலேருந்து 3லேருந்து 4 கொஷின் வரைக்கும் கேட்கலாம். 2D 3D அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம். இதை 2D 3D அப்படின்ட்டு பிரிக்கலாம். 2Dயில் இந்த ஷேப்ஸ் தான்: சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், அப்புறம் இணைகரம், சரிவகம், நாற்கரம். இதுதான் 2D. 2Dயில் மேக்ஸிமம் கேட்டால் பரப்பளவு, சுற்றளவு, மூலைவிட்டம், இது 3 தான் கேட்பாங்க. இது எல்லா ஃபார்முலாவும் படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டாங்கன்னா இது பார்த்துக்கோங்க, ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்கலாம். ஏன்னா போன குரூப் 4 வந்து ஒரு கோலத்தில் எத்தனை பெருவட்டங்கள் இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 3Dயில் நம்ம கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கூம்பு, கோலம், அதே கோலத்திலேயே சப்டிவிஷன், அரைக்கோளம், உள்ளீரட்ட அரைக்கோளம், அப்படி இடைக்கண்டம் பார்த்துக்கணும். ஆனால் இதில் கொஷின் கேட்கலாம். ஒரு இம்பார்ட்டண்டான மேக்ஸிமம் கேட்டால் இடைக்கண்டத்தில் கன அளவு தான் கேட்பாங்க. 3Dயில் கன அளவு, வலைப்பரப்பு, மொத்தப்பரப்பு, இதுதான் கொஷினாக கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு டைஸ். ரீசனிங்கில் டைஸ் வந்து இருக்கிறதே ஒரு 3 டாபிக், அதாவது 3 டைப்பில் தான் கேட்பாங்க. 3 இல்லை 4 டைப் இருக்குது, அதுலேருந்து தான் கேட்பாங்க. இது தவிர்த்து கேட்கலான்னா இந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் எதுன்னு கேட்கலாம். இதை நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 1 விட்டு 1, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆப்போசிட் சைட்ஸ். அதுக்கப்புறம் இதை தவிர்த்து இன்னொன்று என்ன எக்ஸ்ட்ரானா ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்றது 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 2த்துலையுமே சேம் நம்பர் இருக்காது. அப்போ அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்படின்றது நம்ம எப்படி ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 3ன்ற நம்பரோட ஆப்போசிட் கேட்குறாங்கன்னா, நம்ம 3ஓட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் ஆன்சர். 4 கூட்டினா 7 வரும். அப்போ 3ஓட ஆப்போசிட் நம்பர் 4. அப்புறம் ரீசனிங்கில் வந்து இப்படி கேட்கலாம், எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்கலாம். அதனால் இது நோட்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ் கேட்டதிலான ஒரு சில எக்ஸாம்ஸ்லலாம் ஒரு சதுரங்கம் விளையாடக்கூடிய அந்த செஸ் போர்டில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 204. அதனால் இது எடுத்துருக்கேன். அப்புறம் செவ்வகம் கவுண்ட் த ரெக்டாங்கிள், செவ்வகத்தோட எண்ணிக்கை இது வரைக்கும் கேட்டதில்லை, சும்மா எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் எடுத்த மேக்ஸுக்கு நோட்ஸு. மொத்தமே பார்த்திங்கன்னா 32 பக்கம். அந்த ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் விட்டுட்டு கூட ஒரு 30 பேஜ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு மேக்ஸுக்கு ஃபேர் நோட் போட்டோன்னா ஒரு 2 இல்லை 3 நோட்டு கூட போயிடும். நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கடைசி நேரத்தில் நம்மளுக்கு வந்து ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் டைமில் நம்ம ஈஸியாக திருப்பிட்டு போயிடலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் அத்தனை நோட்டையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் திருப்புறது. இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மேக்ஸ் டாபிக்ன்றது ரொம்ப ஈஸியாகிடும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம், டைம் சேவ் ஆகும். முக்கியமாக இது வந்து ரிவிஷன் டைமில் யூஸ் ஆகுன்றதுனால தான் இப்படி எடுக்க சொல்கிறது. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஒரு 2 பக்கத்துலேயே முடிச்சிடணும்.
மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ரெண்டு பக்கத்துக்குள்ளேயும் முடிச்சுட்டு இருப்பேன். பாருங்கள், இது எல்லாமே 2 பக்கத்துக்குள்ளேயே முடிச்சுட்ருப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கம்மி பேஜில் நம்ம மொத்த கண்டென்ட்டையும் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் போடுங்க. அப்புறம் மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இந்த மாதிரி படித்தா ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் எனக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது. ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நான் முன்னே எடுத்ததை விட நல்ல ஸ்கோர் எடுத்தேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட நீங்கள் வந்து மேக்ஸில் ஈஸி அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, பயப்படுறவங்க, அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து எக்ஸாம் டைமில் நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் வரும். உங்களுக்கு இதே மாதிரி டிப்ஸு போட்டுட்டு இருப்பேன். ஓகே, தேங்க்யூ.